வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு குபேர ரகசியங்கள் வகுப்பை பற்றி இன்னைக்கு நம்ம கலந்துரையாட நம்ம குமார்ஜி வந்திருக்காரு. அவரை இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ மக்கள் எல்லாருமே பணத்தை தேட எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, வந்துருக்காங்க. அப்போ பணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இன்னைக்கு குபேர ரகசியம் வகுப்பு அப்படின்னு 2வது முறையாக நீங்கள் திருப்பூரில் செய்யலான்னு ஐடியா பண்ணி செய்யலான்னு ஐடியா பண்ணி இப்ப இந்த வகுப்பு அப்படின்னானது வரக்கூடிய மக்களுக்கு எந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கொடுக்கறதாக ரொம்ப நல்ல கேள்வி. வணக்கம் பாலா சார். வணக்கம். பொதுவாக இந்த பண ஈர்ப்பு வகுப்புங்கிறது நிறைய பக்கம் நடக்குது. ஓகே, ஆனால் நிறைய பக்கம் நடந்துட்டு நிறைய பக்கம் நடத்திட்டு இருக்காங்க, இன்னும் பெரியவங்களாம் நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நடக்கிற விஷயம் ஜென்ரலா நடக்குது. இப்போ 786 நோட்டு, இந்த நோட்டு அப்படிங்கிற விஷயம். அடுத்தது நிறைய மந்திரங்கள் சொல்லுவாங்க. இந்த மந்திரங்கள் நீங்க சொல்லணும், அதாவது வகுப்புல கலந்துக்கிட்டுமே அதை அனுபவிக்க முடியாம நிறைய பேர் தடுமாறி இருக்காங்க. மந்திரம் சொல்லணுங்கிறாங்க, அது நம்மளுக்கு வராதுங்க, கலந்துக்கிட்டும் பெருசா இல்லைங்கன்னு நிறைய பேர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வகுப்பு முற்றிலும் எப்படின்னா, எந்த விதமான மந்திரமும் கிடையாது. ஓகே, வழிபாடுகள் மட்டுமே. அதே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள், கோவில் வழிபாடு விஷயங்கள். ஒரு சாமானிய மனுஷனை அதை பண்ணக்கூடிய விஷயத்துல தான் நம்ம சொல்ல போறோமே தவிர்த்து இது கொடுத்துட்டு எட்டாக்கணையா கொடுக்க போறது இல்லை. ஓகே, நம்பர் 2 எப்படின்னா, அவங்க தனிநபர் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். டைட்டிலே நம்மளது என்ன, குபேர வகுப்பு. அப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே அந்த குபேரன் அப்படின்னு ஒழிச்சிருப்பாரு. நம்ம ஜாதகத்துல குபேரன் எங்க ஒழிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம கரெக்டா டியூன் பண்ணிட்டு அந்த தெய்வத்தை நம்ம கரெக்டா புடிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ அதை நமக்கு மக்களுக்கு இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கணும், ஒரு ஜாதகத்தை நம்ம அதிகபட்சம் 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ள மட்டும்தான் நம்ம வரக்கூடிய வாடிக்கையாளர் சொல்ல முடியும். ஓகே, இது எப்படின்னா அவங்க ஜாதகத்தை முழுமையா ஆராய்ச்சி முழுக்க பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகங்களை மட்டுமே எழுதி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கையில நம்ம ஒப்படைச்சிருக்கோம். அப்போ அவங்க ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க அந்த பிரிண்ட் அவுட் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு மாசம் ஆனாலும் அதை எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுல நம்ம சில விஷயங்கள் கொடுத்துருக்கோம். வரவங்களுக்கு நிறைய சஸ்பென்ஸ் நிறைய காத்துருக்கு. ஓகே. அப்ப அதான் இப்ப நீங்க சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து பணத்தை ஈர்ப்பது எப்படின்னு அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருக்கீங்க. அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கலாம். நல்ல கேள்வி. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க பாட்டி தாத்தா எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சமையல் கட்டுக்குள்ளதான் பொருட்கள் பணம் வச்சிருப்பாங்க. அரிசி டப்பால வச்சிருப்பாங்க, அரிசி மூட்டைகள் வச்சிருப்பாங்க, நெல் மூட்டைக்குள்ள, பருத்தி மூட்டைக்குள்ள, இந்த மாதிரி நிறைய சமையல் பொருட்கள் வச்சிருப்பாங்க. ஓகே, இது அப்டேஷன் வச்சு இப்ப நம்ம கொடுக்க போறதுன்னா, இப்ப இப்படி வச்சுக்கலாமே. ஒரு தரமா தோரம்பருப்புக்குள்ள 1 கிலோ தோரம்பருப்புக்குள்ள போய் ஒரு 10,000 ஒழிச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த தோரம்பருப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குற கிரகம் அவங்க ஜாதகத்துல கெட்டு இருந்துச்சுன்னா அந்த பணம் விரைய செலவுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் வழக்குக்கு தான் போகும். அப்போ நம்ம சமையல் அறையில பயன்படுத்த சொல்ல போறோம், பொதுவா சொல்ல போறது. அவங்க தனிநபர் ஜாதகத்துல அவங்க எந்த முறையை கையாளணும், அவங்க எந்த தானியத்துக்குள்ள பணம் வச்சா அவங்களுக்கு பணம் இழுக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வகுப்புல கலந்துக்கிறவங்க கிடைக்கப்படும். அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்துதான் நீங்க ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கறதா இருக்கிறீங்க. பரவாயில்ல. இந்த மாதிரி யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய வாடிக்கையாளர் இன்னமும் அவங்க தேடுதல் அதிகமாக தான் வருவாங்க. இன்னும் வேறு ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஐடியா இருக்குங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பரிகாரங்கள். நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம பத்திரிகைகள் போட்டிருக்கோம். ஓகே, ஒரு 10 12 தலைப்பு தான் போட்டிருக்கோம். ஓகே, பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் போடக்கூடாதுங்கிறதுனால ஓகே போட்டாலும் அது அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடும். நேரில் வரவங்க நிறைய காத்துட்டு இருக்கு. அது நிறைய விஷயம் இருக்கு. அடகு வச்ச நகை மீட்கணும் போட்டிருக்கோம். அது எந்த நட்சத்திரத்துல நம்ம அடகு வைக்க கூடாது. இல்ல சார் நான் அவசரத்துக்கு வைக்கலாம் சார், ஒண்ணுமே பங்கு வச்சுக்கணும். அது எந்த நட்சத்திரத்துல மீட்கணும், எந்த நட்சத்திரத்துல அதை வட்டி கட்டணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு. அது அப்படி மீட்ட நகையை நம்ம எப்படி சுத்தப்படுத்தணும், மீட்ட நகையை நம்ம எங்க வைக்கணும், அதெல்லாமே இந்த வகுப்புல கலந்துக்கிறவங்களுக்கு கிடைக்குது. அதனால அது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வைக்கக்கூடிய இடங்கள், நம்ம வீட்டுல எந்த இடத்துல பணம் வைக்கலாம், எந்த இடத்துல பணம் வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயமும் இதுக்குள்ள கலந்துக்கிறவங்களுக்கு இருக்கு. நம்ம வேலைக்கு யாரை கூட வச்சுக்கலாம், நமக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய உதாரணம் ஒரு கம்பெனி ஓனர் வராது, அவர் ஓனருக்கு கீழே ஒரு மேனேஜர் இருப்பாங்க. நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ஓனரை தாண்டி நிறைய கமிஷன் எடுத்துவாரு, சரி நிறைய கையாடல் நடக்கும்.
அந்த ஓனர்னால இதெல்லாம் தெரிஞ்சுமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அது நிறைய பக்கம் நடக்கும். அப்போ ஓனருக்கு கட்டுப்படக்கூடிய ஊழியர் அமைவரா, ஊழியருக்கு கட்டுப்படக்கூடிய ஓனரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல கலந்துக்கக்கூடிய ஒரு கம்பெனி வச்சிருக்கிறவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு யார் கீழே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வகுப்புல நம்ம அவங்க ஜாதகத்துல எழுதி கொடுத்துருவோம். அப்போ அவங்க ஜாதகத்துல இந்த அமைப்புல நம்ம ஆட்கள் வேலைக்கு வச்சுக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லப்போம். அடுத்து இந்த வகுப்புகளை கலந்துக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து தனியா ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே போன முறை வந்து கோயம்புத்தூர்ல வகுப்பு நடந்தப்பவே குபேர பெட்டி அது வந்து இன்னும் ஒரு நல்ல மாதலோடு நல்ல பூஜை முறைகளோட செஞ்சு குபேர பெட்டி அந்த அளவுகள் சரி பார்த்து செஞ்ச பெட்டி பூஜையில வந்து ஆகுது. அதுல அவங்க வைக்கும்போது பொருட்கள் வந்து தன சேர்த்தைகள் கூடும். அடுத்தது பணத்திற்கு கூடிய மகாலட்சுமி எந்திரம் பாக்கெட் வந்துடும். அதை நம்ம வந்து விற்கிறதுக்கு தொழில் பேச போகாத அமையறதுக்கு ஒரு திருமண விஷயத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லா லட்சுமி எந்திரத்தையும் நம்ம பூஜை பண்ணி தான் கொடுப்போம். அதை பாக்கெட் வச்சுட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கான காரிய தடைகள் விலகும். அப்ப பணப்பெட்டியும் அதற்கு உள்ள போடக்கூடிய அந்த என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற அதையும் நீங்க வகுப்புல வரவங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எப்படி பண்ணணும் விஷயத்தை கொடுத்துருவோம். செயல்முறை விளக்கத்தோட உங்களுக்கு கொடுத்துருவீங்க. இந்த வகுப்புல கலந்து கொள்கிற அனைவருமே ஒரு பாக்கியசாலின்னு சொல்லலாம். ஏன்னாலும் இது வந்து எங்கேயுமே வந்து வெளியே எங்கேயும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஒரு ஜாதகம் பார்க்க நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஜாதகத்தை பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த அளவுக்கு உள்ள போய் யாரும் டீட்டெயில்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஒரு பேங்க் எந்த பேங்க்ல நம்ம வந்து ஒரு சேவ் பண்றது அதையும் நீங்க வந்து கொஞ்சம் சொல்லிருங்க. பேங்க்ல பத்தியும் சொல்லிருங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. வீட்டு கடன் கட்டுறது ரொம்ப சிரமப்படுவாங்க. அடுத்தது நம்ம அவங்க ஜாதகத்தை செக் பண்ணும்போது தசாபுத்தி நல்லா இருக்கும், அவங்க வீடு வாஸ்து ரீதியாக நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கடனை கட்ட முடியல சார். அப்போ அவங்க வங்கி கணக்கு நம்ம எடுத்து பார்க்கலாம். வங்கி கணக்கு எடுத்து வைக்கும் போது இவங்க ஜாதகத்துக்கு 6, 8, 12 வரைஞ்ச கிரகத்தோட வங்கி கணக்கை நம்ம பயன்படுத்தும் போது அந்த மன அழுத்தத்தையும் வியூ கட்ட முடியாது. இல்லை நிறைய வாடிக்கைகள் சொல்லுவாங்க, சார் மாசம் 1 லட்சம் ரூபா வருது, 20,000 ரூபாய் வியூ என்னால் கட்ட முடியல சார், எப்படின்னே தெரியல சார். அப்போ அவங்க பணம் வருது தெரியுது, ஆனால் அது அக்கௌண்ட்ல ஹேண்டில் பண்ண முடியலைங்கிறாங்க. அப்போ அந்த அக்கௌண்ட் சொல்றது வங்கி கணக்கு அவங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுல அது தனியார் வங்கி சிறப்பா, அரசு வங்கி சிறப்பா, அது உதாரணம் ஸ்டேட் பேங்கா, அடுத்து கனரா வங்கியா, கேவிபியா, இந்த மாதிரி எல்லா வங்கியும் எது அவங்களுக்கு பிளஸ்ங்கிற விஷயம். எல்லா வங்கியும் நல்லா வங்கி தான், இவங்க ஜாதகத்துக்கு எது இன்னும் பிளஸ் அடுத்த கட்டத்துக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதுல நம்ம மாடர்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, அது யார் யூஸ் பண்ணலாம், யார் கூகுள் பே யூஸ் பண்ணா நல்ல பொருளாதாரம் இருக்கும், ஃபோன்பே யூஸ் பண்ணா எப்படி பொருளாதாரம் அவங்க ஜாதகத்தில் வச்சுதான் நம்ம இது பண்ணிட்டு போகிறோம். அது நிறைய நம்ம போன வகுப்புல கொடுத்து அது நிறைய மாற்றங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது நமக்கும் நிறைய பேர் உங்களுக்கே அந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு அனுபவம் இருக்கும். கூகுள் பே வச்சிருக்கிற அக்கௌண்ட் சில டைம் தரும், ஃபோன்பே வச்சிருக்கிற சில டைம் தங்காது. அது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்துக்கான தீர்வு அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அப்ப இந்த வகுப்புல கலந்து கொள்ளுற அனைவருமே வந்து பாக்கியசாலின்னு சொல்லலாம். இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்க முன்னாடியே நீங்க முன்பதிவு செஞ்சா மட்டும்தான் இந்த வகுப்புல கலந்து கொள்ளணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.